ஏலக்காய் 2, கிராம்பு 2, அப்புறம் பச்சை மிளகாய் 3 இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 3 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 2 பெரிய தக்காளி இதை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வறுத்துக்கரில் தான் இருக்குது, நல்லா வதங்கின டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு வந்து தேங்காய் அரை மூடி, அப்புறம் அதில் வந்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடல, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கசகசை, அப்புறமேட்டு அரை ஸ்பூன் வெள்ளை இது ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி நம்ம குறைன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. அப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி தாராளமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கோம்ல, அதனால வந்து